சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களே யாராவது வீடியோ லேண்டோ அப்பார்ட்மெண்ட்டோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சென்னை சவுத் காரிடார் அப்படின்னா இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஏஆர்கே ஈவெண்ட்ஸ் நடத்தும் மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 வர ஆகஸ்ட் 17-18ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடக்குதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க எல்லாரையும் மீட் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு நான் அங்கே தாங்க இருப்பேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நேரடியாக வந்து கேட்குறது அப்படின்னாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கேட்கலாம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு இடமா போய் அலையிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸ்போவில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே இடத்துல இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம இவங்களோட எக்ஸ்போ நிறையா 2 வருஷமாக கொலாப் பண்ணியிருக்கோம். 2 வாட்டி, ஜனவரி 1, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 1 நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்கனைஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டெவலப்பர்ஸும் வந்திருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. சேஃப்டிக்காக ஃப்ரண்ட்டில் கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் இவங்க பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டர் சைடில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. கோல்டு ஃபினிஷில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குங்க. அந்த வீடை தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஹோம் டூர் பண்ணி சுற்றி காமிக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய, அதாவது இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட் டெரஸ்னே சொல்லலாம், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய பால்கனியில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சொந்தமாக வீடு வாங்கி இப்படி உட்காந்து காற்று வாங்குகிற சுகமே தனிங்க. நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தேன். நான் உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் எடுத்திருந்தால் கூட காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயுமே வந்து ப்ராஜெக்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஃப்ளாட்ஸில். ஆனால் இதில் வந்து பேக் சைடில் இருக்கிற யூனிட் அவ்வளோ ஒரு திருப்திகரமாக இருக்குது. நீங்கள் ஸ்பேஷியஸாக யூனிட் நம்ம ஈஸ்டர்ன் தாம்பரம் காரிடாரில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு ஃபவுண்டேஷனோட கொலாப் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 8 யூனிட்டில் 2 யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து இந்த லொக்கேஷனை பற்றி பார்த்துடலாங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஈஸ்டர்ன் தாம்பரம் செம்பாக்கமில் இருக்குது. செம்பாக்கம் ஸ்டேட் பேங்க் காலனியில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் காலனி ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. முக்கியமாக ஸ்டேட் பேங்க் காலனி அப்படின்ன உடனே எனக்கு என்னோட மலரும் நினைவுகள் ஞாபகம் வருது. என்னோட தாத்தா 50 வருஷம் 40 வருஷம் வீடு கட்டி இருந்த ஏரியா ஸ்டேட் பேங்க் தான். அவங்களோட கடைசி டைமில் அந்த வீடை விற்றுட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பாட்டி தாத்தா அப்படின்றது எனக்கு தெரியும். அதனாலேயும் இன்னும் எனக்கு வீடை பற்றி ரொம்ப வீடுனாலே அப்படியே ஒரு வேறு லெவலில் மைண்டில் உட்காந்துருச்சு. சின்னதுலேயேங்க கேட்பாங்களே யாராவது பார்த்தாங்களா என்னம்மா கண்ணா ஆப்போற அப்படின்னு சொல்லி நான் வந்து கொத்தனார்னு சொல்லுவேன். அப்போ இந்த ரோட்டில் மண்ணில் விளையாடுற டைம்லேயே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் ராஜகில் பார்க்க சிக்னல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பிரியாணி இருக்கும். அந்த சிக்னல் பக்கத்துலேயே அங்கேருந்து கரெக்டாக 300 to 350 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு கனெக்டிவிட்டியும் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நீங்கள் காரில் வரீங்கன்னா இந்த ரோடு தான் வரணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் நீங்கள் எதாவது நடந்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே அந்த வழியில் நீங்கள் போயிட்டு வந்தாலும் அது வந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது. ஜஸ்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150-200 மீட்டர்ஸ் தூரத்திலே நீங்கள் தாம்பரம் வேளச்சேரி ரோட சென்றடைய முடியும். ஷாப்பிங்க்கு நீங்கள் இந்த காரிடாரை ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த என்ட்ரன்ஸை ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இருக்காது. காமராஜர்புரம் மார்க்கெட் இருக்குங்க. அதனால் அத்தியாவசிய பொருள் எதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பக்கத்திலே வாங்கிக்க முடியும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அம்மா அக்காக்களுக்கு பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம். ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது, ஆலிவ் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, SIVT இருக்குது, நியூ பிரின்ஸ் டி பவானி வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நல்லா ஸ்பேஷியஸாக வீடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் கூட் ரோடில் இப்போ மெட்ரோக்குள்ளே ஒர்க்கும் ஃபேஸ் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். லாங் தான், பட் இங்கேருந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மெட்ரோவில் போட்டுட்டு சிட்டியோட மற்ற பகுதியை ஈஸியாக அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதியாகவும் இருக்கும். மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்தலாம். முக்கியமாக அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்தோன்னே ஃப்ரண்ட் எலிவேஷனில் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக கவனிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்குறாங்க. பிளாக்கில் வித் பிளாக் கிளாஸோட கொடுத்துருக்கிறது. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 4300 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ், 6 3 BHK இருக்குது, 2 2 BHK இருக்குது. இப்போ அவைலபிள் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 2 3 BHK ஸ்பேஷியஸான யூனிட் தான். நான் உங்களுக்கு வீடை காமிக்கும் போது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டு சந்து. அதனால் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பாசஸ் தொல்லைகள் எதுவும் இருக்காது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே சில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 போர் இருக்குங்க. சம்ப் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 phase CB லைன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. சம்புக்கு இன்புட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான்.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து உங்களுக்கு டேம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சைட்லேருந்து உங்களுக்கு சீப்பேஜ் எதுவுமே இருக்காது. அது முக்கியமாக பில்டர் சொல்லியிருந்தாங்க, வசந்த் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் பண்ணியிருக்கோம், அழுத்தம் திருத்தமாகவே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குங்க, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, காமன் ஏரியாவுக்கு பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க 15 kVக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டினுடைய மெயின் டோரில் இருந்தபடியே இங்கே நீங்கள் அசஸ் பண்ணிக்க முடியும் யார் உள்ளே வரணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்டில் கூட பார்த்துருந்தாங்க ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட்டு. பால்காரனை வந்து இந்த மாதிரி லாபி கண்ட்ரோல் அமுக்குனாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்படி திறப்பாங்க, அவர் வேறு சொல்கிறாரு இந்த அம்மா சும்மாவே திறக்காது, இதில் வந்து எப்படி இப்போ திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட உட்காந்துருந்தார். அப்போ தான் நான் நினச்சேன் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு சில பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. பால்காரங்க இல்லைங்க பாத்திரத்தில் ஊற்றணும். அப்புறம் என்ன பண்ணார், 2-3 வாட்டி அமைக்கிட்டு பால் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு உடனே டோர் அங்கேருந்து கண்ட்ரோலில் திறந்து விட்டாங்க. மேலே போய் பால் கொடுத்துட்டு போனார். இது வந்து இங்கே நடக்கல, வேறு ஒரு இடத்துல நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு இங்கே நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே போயிடலாம். லாபி கண்ட்ரோல் இருக்குது. உங்களுக்கு இப்போ தான் இந்த கவர் கூட பிரித்தாங்க. இன்னும் வந்து இந்த வீட்டில் அந்த ஃபைனல் கோட்டிங் ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபங்க்ஷனிங்கில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக லாபி கண்ட்ரோல் டோர் கூட வந்து பார்த்திங்கன்னா சும்மா யதார்த்தமாக போடணும் அப்படின்ற மாதிரி போடலை, கிராண்டாக இருக்குது இந்த லாபி கண்ட்ரோல் டோரு. இது நான் வந்தோடனே டிஃப்ரெண்ட்டாக கவனிச்சிருந்தேன். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் டிஃப்ரெண்ட்டாக கவனிச்சிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வாங்க. ஸ்டார்கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் SS ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. எம்பரர் பிராண்ட் லிஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டில் வந்து ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுங்க. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடுகள். 3rd ஃப்ளோர் இப்போ நம்ம போகிறோம். இந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீலிங் வரைக்கும் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. வணக்கங்க. 3rd ஃப்ளோரில் நார்த் ஃபேஸிங் வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லிவிங்கே நல்லா பெருசாக இருக்குது. லிவிங்கோட சைஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 18.4க்கு 19.3. இந்த லிவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும் ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டோர் ஃபோன் இன்னும் புதுசாக இருக்குது பாருங்கள். கீழே உங்களுக்கு நான் காமிச்சேன் இல்லையா, நீங்கள் இங்கே இருந்தபடியே கீழே லாபிக்குள்ளே யார் வரணும் போகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரொம்ப நல்ல விஷயம். சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெக்ராண்ட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் எல்லாமே ராயல் தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஷியஸான 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS வந்து பார்த்திங்கன்னா 782 ஸ்கொயர் ஃபீட். இந்த லிவிங் கம் டைனிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டர் சைடில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதனால் சைட் விசிட் வரும்போது இந்த வீடை புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சி போய் புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வசந்தோட அண்ணா, அக்கா, அம்மா, அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக டிவி யூனிட்டும் நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன் பில்டர்கிட்ட இருந்து. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம அப்படியே வந்து கிச்சனை பார்த்துடலாம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனிக்குள்ளே ஸ்பேஸே இருக்குது. கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 அடி வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வயரிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடம் தான். இந்த வீட்டில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச லொக்கேஷன், நான் இன்ட்ரோலையும் மென்ஷன் பண்ணியிருந்த லொக்கேஷன். பால்கனி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 116 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குது. சேஃப்டிக்காக ஃப்ரண்ட்டில் கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பட் இவங்க பண்ணியிருக்கிறத நான் டிஃப்ரெண்ட்டாக கவனிக்கிறேன். நீங்களும் கவனிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1-2 பில்டர்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் அடிஷனல் செலவு தானேங்க, அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த சைட் வாலில் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பர்கோலா இருக்குது. இப்போ வந்து நம்ம லிவிங்லேருந்து உள்ளே வந்தோமா, இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங்குள்ளே போகிறோம். டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13க்கு 8 அடிங்க. டைனிங்கில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செடிகள்லாம் இருக்குது, நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் இருக்குது. பேரிவேர் பிராண்டில் உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் உங்களுக்கு டேப் கொடுத்துருக்குறாங்க. டேப் பார்க்கவே நல்லாயிருக்கு. தனியாக வந்து ஷவர் ஏரியா இருக்குது டோருக்கு பின்னாடி. ஷவர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-in-1 வால் மிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹலோ, யார் வேணும்? இதுவும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டு தான். ஒன்றும் இல்லைங்க, ஹேண்ட் ஷவரோடு இருந்துச்சுன்னா 3-in-1, ஹேண்ட் ஷவர் இல்லை அப்படின்னா 2-in-1 வால் மிக்ஸ். வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதையும் கொஞ்சம் காமிச்சிருங்க. 10 ஃபீட் மேலே வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
இங்கேருந்து பார்க்க வியூ ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பெரிய லுக் இருக்குது, கிராண்டாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் கம் டைனிங்லே இன்பிட்வீனில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. கோல்டு ஃபினிஷில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே இந்த வாஷ் பேஷன் ஃப்ளோர்லேயும் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் வந்து சின்ன ஒரு செடி இருக்குது. இது ஒரிஜினலோ நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. விஷ்ணு ஃபவுண்டேஷன்ஸ் கிட்ட நம்ம நிறைய வீடியோ கொலாப் பண்ணியிருக்கோம். அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்து பண்ணிடுவாங்க. அதை நான் நோட்டபுளாக அவங்ககிட்ட கவனிச்சது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் டாப்போடு இருக்குது. பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன். மோஸ்ட்லி எல்லாமே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிராண்டுக்கு நாங்கள் எஃபர்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பேசேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குங்க. இது வந்து ஓடிஎஸ் வென்டிலேஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டு. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,700 rupees விஷ்ணு ஃபவுண்டேஷன்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்க. 1664 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 684 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃப்ளாட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுற விதமாக அமையும். ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த பால்கனியில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல காற்று வருதுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி வேறு வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் காய்ஸ், டாட்டா. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.